தமிழுக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், இது பற்றின முழுமையான தகவல் இருந்தால் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாதப்பிறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ தான் குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும். ஏன்னா மாதப்பிறப்பு சம்பளம் வாங்கக்கூடிய நாளாக இருக்கும். அப்போ நாம் நம்மளோட குடும்பத்தை எப்படி திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நடத்தணும் அப்படின்னு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் இந்த மாதப்பிறப்பு. இப்படிப்பட்ட மாதப்பிறப்பில் உங்களோட நிதி நிலைமை எப்படி அமைய போகுது, உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உங்களோட பயணங்கள் எப்படி அமைய போகுது, உங்களோட அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும், இது போன்ற நிறைய கேள்விகள் பொதுவாகவே ஒவ்வொருத்தரோட மனசுலையுமே இருக்கும். உங்களோட கேள்விக்கான பதிலை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறதன் மூலம் இந்த மாதத்தின் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் திட்டமிட்டு நடத்துவதற்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமையும். அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக இருக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டுள்ள ரிஷப ராசியில கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆச்சரியப்பட போறீங்க. ஆமாங்க. அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியை சேர்ந்த நீங்க வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும். ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி செஞ்சுட்டு இருப்பீங்க, நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் அதோட விளைவுகள் உங்களுக்கு நிறையவே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். நல்லபடியாக தானே செஞ்சோம், ஏன் நமக்கு இவ்வளோ தடைகள் தாமதம் வருது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க எல்லாருமே சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பின்னடைவுமே ஏற்படாது. சிவபெருமானின் பரிபூரண அருளும் பெற்ற ஒரு ராசி ரிஷபம் ராசி. அதனால தான் வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில். சிவபெருமானின் பரிபூரண அருளும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு முக்கிய கட்டத்தை நீங்கள் அடைய போறீங்க. ஏன்னா வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இதுவரைக்கும் இருந்ததை விடவே இப்போ இந்த மாதத்திலிருந்து ரொம்பவுமே பிரகாசமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய யோசனைகளுக்கு நிர்வாகம் மற்றும் உங்கள் சக ஊழியர்களிடம் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்கள் பணி நெறிமுறைக்கு ஏராளமான வெகுமதிகளுமே கிடைக்கலாம். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க நீங்கள் விரும்புனீங்கன்னா இது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களோட கூட்டாண்மையில் நுழையலாம். தொழில் செய்யக்கூடியவங்க அதற்கான விரிவாக்கத்தை காணக்கூடிய வாய்ப்பும் நல்லபடியாக இருக்குது. ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்க தான். அதே போல் உறுதியானவங்களாகவும் லட்சியவாதிகளாகவும் சக்தி வாய்ந்த நபர்களாகவும், அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவுமே பாசமிக்க நபர்களாகவும் இந்த ரிஷபம் ராசியை சேர்ந்த நீங்கள் இருப்பீங்க. ரிஷபம் ராசி அன்பர்கள் இயல்பிலேயே பழகுவதற்கு ரொம்பவும் இனிமையானவங்களாக இருப்பீங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ நினைக்கிறவங்க தான் நீங்கள். பெரிய விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் விரும்பி வரவேற்க மாட்டீங்க. அதே போல் பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்காத நீங்கள் கற்பனை கூட்டை கட்டி வாழ்வதில் மகிழ தெரிஞ்சவங்க. வாழ்க்கை பிரச்சனையை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளித்து விடக்கூடிய ஒரு வல்லமை உங்ககிட்ட இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னு சொன்னால் கேட்ட உடனே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப யாராவது உதவின்னு கேட்டால் கூட செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அந்த வேலையவே தொடங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி சுக்கிர பகவானுக்கு இது ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்குமே நுண்கலைகளில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும். அதே போல் மற்ற கிரகங்களோட அமைப்புகள் மற்றும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா கலை உலகத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கும். பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யும் தன்மை உங்ககிட்ட நிறையவே இருக்கும். அதே போல் சண்டையை கண்டா அந்த இடத்துல நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அடக்கி கொள்ள முடியாமல் சின்ன பின்னமாக ஆக்கிடுவீங்க, அந்த விஷயத்தையும் சரி அந்த இடத்தையும் சரி. ரிஷபராசி நேயர்கள் பழகுவதற்கு இனிமையானவங்களா இருப்பாங்க. வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. வந்த சண்டையாக இருந்தால் சும்மா விட மாட்டாங்க.
மேலும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு இனிமையை காட்ட தெரிஞ்சவங்க தான் நீங்கள். அந்த ஒரு இனிமை அப்படிங்கிறது இயல்பிலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் கொண்டிருக்கிறவங்க தான் இந்த ரிஷபராசியை சேர்ந்த நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தா, ரிஷபராசிக்காரங்க காதல் உறவில் இருந்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரத்தை நீங்கள் வரும் காலத்தில் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னு வந்திருக்கு. உங்கள் உறவுகளில் மற்றவங்களை மட்டும், அதாவது மூன்றாம் நபரின் தலையீடு மட்டும் வேண்டவே வேண்டாம். ஏன்னா பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவாங்க. திருமணமானவங்க தங்களோட துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் வரும் பொழுது அதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் உங்களோட குடும்பத்தில் மற்றும் நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரலாம். வீண் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களோட உறுதுணை உங்களுக்கு பல விஷயத்திலுமே சப்போர்ட்டாக இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு நிறைய விஷயத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. அதுவும் உங்களோட குடும்பம் மற்றும் நண்பர்கள்கிட்ட ஒரு இணக்கமான நிலையில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி தன்மை ஒரு காலம் இருப்பது போல மற்றொரு காலம் இருக்காது இல்லையா? இப்போ நிதி ஸ்ரீத்தன்மையால் ஒரு காலம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கு. பொருளாதார முன்னேற்றத்தின் அறிகுறிகள் இனி உங்களுக்கு தென்பட போகுது. நீங்கள் திறம்பட செயலாற்றுவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களோட குடும்பத்தினரிடமிருந்து ஒரு சிறப்பு நண்பரிடமிருந்தும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட உதவி மற்றும் ஆலோசனை உங்களுடைய நிதி இலக்குகளை பெருமளவில் அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்க போகுது. இருந்தாலுமே நிதி முடிவுகளை எடுக்கும் பொழுது ரொம்பவுமே கவனமாக நீங்கள் எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சிலரின் நிதி ஆலோசனைகள் நிலைமையை சிக்கலாக்கிடும். அதனால தான் வணிகத்தில் புதிய முதலீடுகளை செய்யாமல் இருப்பது நிதி நிலைமையை தக்க வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோக வளர்ச்சிக்கு சிறப்பான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை நன்றாக வழிநடத்துவாங்க. சம்பள உயர்வுகள் நியாயமானதாகவும் பலனளிப்பதாகவும் அமையும். உங்கள் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் தற்போது குறைவாக இருக்கு. ஊடகம் மற்றும் திரைப்படத்துறையில் இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பும் இருக்கு. சட்ட வல்லுநர்கள் சில பின்னடைவுகளை பெற்ற பிறகுதான் வெற்றி பெற முடியும். மருத்துவர்கள் மற்றும் பிற மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட போதுமான வாய்ப்புகள் இருக்கும். தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்கள் வாழ்க்கையில் வளர வாய்ப்பு இருக்கு. அரசியல் மற்றும் மேம்பாட்டில் உள்ளவங்களுக்கு புதிய யோசனைகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு. உற்பத்தி சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு. உங்கள் கடின உழைப்பிற்கு வெகுமதிகள் கிடைக்கும். உங்களோட திறமை முழுமையாக வெளிப்பட்டு காணப்படும். இதன் மூலம் சிறப்பான யோகத்தை பெற போறீங்க. இதுவரைக்கும் இருந்ததை விடவே இனி வரும் காலங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். உங்களோட சிறப்பான கண்ணோட்ட பார்வை தொழில் முறையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு. உங்கள் வணிக இலக்குகளை மேம்படுத்த கூட்டாய்மைகளை பரிந்துரைக்கப்படுவது நல்லது. நீங்கள் உங்களோட கூட்டாளிகள் மூலம் சில புதிய யோசனைகளையும் பெற முடியும். கூட்டாண்மை மற்றும் பொறுப்புகள் மற்றும் சுமைகளை குறைக்குவதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் நம்பும் ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் ஆபத்துகளை எடுக்க நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான். ஒரு நல்ல துணை உங்களை ஊக்குவிப்பாங்க. உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க முடியும். இதன் மூலம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களோட உறுதுணைங்கிறது பல விஷயத்திலுமே நீங்கள் துவண்டு போகும் பொழுது கூட அப்படியே அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற யோசனையோடு மீண்டு எழக்கூடியவங்களாக இருக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்ல நிலையில் இருக்கலாம். இது பல்வேறு உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது உங்களை மன நிம்மதியாக வச்சுக்க உதவியாக இருக்கும். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்கள் குழந்தைகளிடம் அதிக ஆற்றலுடன் உயிர் சக்தியும் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். வீட்டில் அமைதியும் நல்லிணக்கம் இருக்கும். ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். போதுமான வரையில் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அவ்வப்போது வருங்கிறதுனால போதுமான வரைக்கும் வெளி உணவுகளை வாங்கி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்குமே இந்த மாதம் பட்டதாரிகளாக இருந்தீங்களா உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை வாய்ப்பிற்காக மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. முதுகலை மற்றும் சர்வதேச கல்வியை தொடர விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய யோகம் வருங்காலத்தில் அமைய போகுது. நீங்க விரும்பக்கூடிய நிறுவனத்தில் இருந்து சேர்க்கை கிடைக்கும். ஆராய்ச்சி மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்.
ஏன்னா ஆய்வறிக்கை ஒப்புதலுக்கு சிறிது காலம் ஆகலாம். அதனால தான். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் யாராவது ரிஷபராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து வார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். முருகனின் பரிபூரண அருளும் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே. நன்றி.